வீட்டில் கொஞ்சமாக முள்ளங்கி ஒரு பீஸ் வச்சுருப்போம் சமைச்சிட்டு, அதை வச்சு எல்லாருக்குமே தொட்டுக்க செய்யலாங்க. ஆமாம், முள்ளங்கி புட்டு செய்யலாங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து இது மாதிரி வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அரைச்ச மாவை அடை மாதிரி இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு புறம் வேக வச்சு மறுபுறமும் வேக வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே முள்ளங்கியை தோலை சேர்த்துட்டு பூ மாதிரி நல்லா திருவி எடுத்துக்கலாங்க. முள்ளங்கியை இது மாதிரி அது கூட 2 சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்ச கடலைப்பருப்பு அடைய ஒரு புறம் வேக வச்சு மறுபுறம் திருப்பி போட்டுடலாம். அதுக்குள்ளே முள்ளங்கி புட்டும் தாளிச்சிடலாம். இப்போது கடாய் வச்சு நல்லா எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுந்து எல்லாம் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு முள்ளங்கியில் இருக்க தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு முள்ளங்கியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ முள்ளங்கியில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிளேட் போட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு முள்ளங்கியை வேக வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அடையை 4 3 இது மாதிரி உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 நிமிஷம் குறைன்னு அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி முள்ளங்கியில் உப்பு சேர்த்துருக்கேங்க. அதனால் இப்போ லைட்டாக இந்த அடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். நான் இப்போது உப்பு போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்திருக்கிற முள்ளங்கியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி முள்ளங்கி புட்டு செஞ்சால். முள்ளங்கி சாப்பிடாம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, சில பேருக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இது மாதிரி புட்டு பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போது ரெடியான புட்டில் கொஞ்சமாக தேங்காய் பூ, கொஞ்சமாக பெருங்காயம் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வீட்டில் கொஞ்சமாக தான் காய் இருக்குது, எல்லாருக்குமே பொரியல் தேவைன்னா இது மாதிரி முள்ளங்கி புட்டு வச்சு சாப்பிட்டா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிட்லாங்க. நிறைய நமக்கு பொரியல் கிடைக்கும். உதிரியான இது மாதிரி முள்ளங்கி புட்டை ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.